இதுதான் திமுக என்பது ஒரு மாய தோற்றம். உண்மையை மறைத்து விளம்பரத்திலே மாய தோற்றத்தை வைத்திருந்தார்கள். தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்ததற்கு பிறகு இன்றைக்கு அவர்களுக்குரிய அதிகாரம் இன்றைக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட காரணத்தினால் உண்மை வெட்ட வெளிச்சமாகிறது. இதுவரை அதிகாரத்தை வைத்து விளம்பர வெளிச்சத்தில் ஒரு மாய தோற்றத்தை வைத்தார்கள். அவர்கள் வலிமையான கூட்டணி என்று சொன்னார்கள். இப்போது அவர்கள் பேசுவதை பார்த்தால் ஒரு வலிமை இழந்ததாக, ஒற்றுமை இழந்ததாக, மன ஒற்றுமை இல்லாத, ஒத்த கருத்து இல்லாத ஒரு கட்டாய கல்யாணமாக தெரிகிறது. ஆகவே சம்மதத்தோடு நடைபெற்றதாக தெரிந்தாலும் அங்கே ஒவ்வொருவரும் ஒரு கட்டாய கல்யாணமாகத்தான் அங்கே திமுக ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி. ஆகவேதான் இன்னும் தொகுதி உடன்பாடு அறிவிக்கப்படவில்லை, எந்த தொகுதி என்று அறிவிக்கப்படவில்லை, வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. இப்போது என்கிறார்கள், நாளைக்கு என்கிறார்கள், நாளை மறுநாள் என்கிறார்கள். இன்னொரு கட்சி ஒத்தி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அநேகமாக தேர்தல் வரைக்கும் ஒத்தி வைப்பார்களா என்றும் தெரியவில்லை. ஆகவே களத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதும், ஒத்த கருத்தோடு ஒருமித்த கருத்தோடு அதற்கான தொகுதிகளை வெளியிடுவதும், அதற்கான வேட்பாளர்களை வெளியிடுவதும், அதே போல பிரச்சாரத்தை தொடங்குவதிலும் இன்றைக்கு தேர்தல் களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முதன்மை இடத்திலே புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் முன்னிறுத்தி வழிநடத்தி மக்கள் பேராதரோடு இறைவன் ஆட்சியோடு வழிநடத்தி செல்கிறார்கள். இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். எப்படி தேர்தல் களத்திலே முன்னின்று செல்கிறாரோ அதே போல மக்கள் தீர்ப்பிலும் முதன்மையான இடத்தை தருவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள்.